திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் என்றும் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்தார். வேலூரில் திமுக தேர்தல் அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் பேட்டியளித்த TKS இளங்கோவன், காங்கிரஸ் கட்சி தனது பழைய நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இது சுமூகமான முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் அக்கட்சியின் விமர்சனங்களுக்கு பதிலளித்த இளங்கோவன், விஜய்க்கு அரசியல் தெரியாது என்று விமர்சித்தார். நாங்குநேரி விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கூறிய விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர், திமுக ஆட்சியில் சட்டம் தன் கடமையை சரிவர செய்கிறது என்றார். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்குகளை சுட்டிக்காட்டிய அவர், தற்போதைய ஆட்சியில் எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். திமுகவின் தேர்தல் அறிக்கை இன்னும் 10 நாட்களில் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். திமுகவில் வேட்பாளர் மனுக்கள் மற்றும் தகுதிகளை பரிசீலித்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்காரவங்க பேசுறது அவங்களுக்கு அரசியலே தெரியாதவங்க. அவர் முதலமைச்சர் ஆகணும்னு தான் வந்திருக்காரு. மக்களுக்காகலாம் அவர் விஜய் அரசியலுக்கு வரல, தான் முதலமைச்சர் ஆகணும்னு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி ஆசையோடு வர்றவங்க கட்சியில மக்களுக்காக போராடணும், மக்களுக்காக குரல் கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாம தான் முதலமைச்சர் ஆகணும்னு ஒற்றை குறிக்கோளோட வர்றவர் பேசுறதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. சட்டம் தன் கடமையை செய்கிறது. எந்த குற்றவாளியும் தப்பிக்கவில்லை. ஜெயலலிதா கொடநாடு வீட்டில் கொள்ளையடித்தவர்கள் அதிமுக காலத்தில், எடப்பாடி முதலமைச்சராக இருந்த காலத்தில் கொள்ளையடித்தவர்கள், கொலை செய்தவர்கள் கூட தப்பித்து விட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சியிலே ஒரு காவல்துறைக்கு ஒரு புகார் வந்தாலும் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்பதை பார்த்து கொண்டுதான் நாம் இருக்கிறோம்.